வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போவே மனோஜை பார்க்க போகிறேன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருந்த கனகாவை அவங்க அம்மாவும் ரோஹிணியும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கல்யாண பொண்ணா ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு கண்ணாடியில் பாருங்கன்னு ரோஹிணி பெருமையோட சொல்ல கனகாவும் திரும்பி பார்க்குறாங்க. ஆஹா அப்படின்னு அவங்க கண்ணத்தை அவங்க துடைக்க, ஐயோ அப்படிலாம் தொடக்கூடாது, சரியா மேக்கப்லாம் கலைஞ்சிடும், ஃபேஸில் கை வைக்க கூடாதுன்றாங்க ரோஹிணி. ரோஹிணி ரோஹிணி என் பொண்ணுக்கு அழகா மேக்கப் பண்ணியிருக்க அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்ல, தேங்க்யூ மேடம்ன்றாங்க ரோஹிணி. நான் அவங்கள ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கவான்னு ரோஹிணி கேட்க, எடுத்துக்கோன்னு அவங்க அம்மா பெர்மிஷன் கொடுக்க ரோஹிணி மொபைல் எடுக்க திரும்புறாங்க. மறுபடியும் கனகா முகத்தை தொடைக்க போக, தொடக்கூடாது அப்படிங்கிற ரோஹிணி அவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்கன்னு ரோஹிணி சொல்ல அவங்களும் ஜுவல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்குறாங்க. அதுல இருந்து கையை எடுத்துருங்க, கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிறீங்களா, இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கனகாவை போட்டோ எடுத்துட்டு இருக்க கனகாவும் சந்தோஷ சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிரிங்க, நல்லா சிரிங்கன்றாங்க ரோஹிணி. கனகாவும் சந்தோஷமா கலர் கலரா சிரிக்க, தேங்க்யூன்னு போட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க ரோஹிணி. மறுபடியும் அந்த பொண்ணு முகத்துல கைய வைக்க போக அங்க தொடக்கூடாது சரியான அவங்க அம்மா கேட்க ரோஹிணியை சிரிச்சுக்கிட்டே மெதுவா கையை எடுத்து விடுறாங்க. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிறவங்க பயங்கிறாங்க கனகாட்ட. இருமா, மேரேஜ் முடியட்டும், சாப்பிட்டுட்டு போமான்றாங்க அவங்க அம்மா. இல்ல மேடம், எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால நான் போகணும்னு ரோஹிணி சொல்ல, சரிம்மா அப்படின்னு தலையாட்டுற தேவிகா, சரிம்மா நீங்க கேட்ட அமௌண்ட்டை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்றாங்க. அப்படின்னு ரோஹிணி பேக்கை போட்டுட்டு திரும்ப, இனிமே எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஆமா நீ தான் வரணும் சரியா அப்படின்னு கனகா சொல்ல ரோஹிணியும் கியூட்டா சிரிச்சு ஓகே அப்படின்றவங்க கங்க்ராட்ஸ்னு கை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு உனக்கும் கங்க்ராட்ஸ்ன்றாங்க. தேங்க்யூன்னு சிரிக்கிற ரோஹிணி, மேடம் நான் வர்றேன் அப்படின்றவங்க கனகாவுக்கு பை சொல்றாங்க. அந்த பொண்ணும் பை சொல்றாங்க. அவங்க அம்மா பொண்ணை பார்த்து, என் செல்லம் ரொம்ப அழகா இருக்கன்னு திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீ ஹேர்லயே சுத்திட்டு இருக்க ரோஹிணி தலையை அழகா பின்னி இருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க. போகும்போது அப்படியே பளிச்சுன்னு கனகாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி டோரை திறந்துக்கிட்டு வெளியே வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகா இருக்கன்னு சொல்லி கனகா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ரோஹிணி டோர் திறந்துட்டு வெளியே வர கரெக்டா மாடியில இருந்து இறங்கி நம்ம மொட்டை பாஸ் சந்தோஷ் வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து திகச்சு போயிடுறாங்க. நீங்க இங்கன்றாங்க ரோகிணி. நீங்க இங்கன்னு அதே கேள்வி அவரும் திருப்பி கேட்கிறாரு. நான் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் அதாங்கிறாரு அவரு. உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு ரோகிணி கேட்க, ஆமா அப்படின்னு தடுமாறுறாரு அவரு. ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரோகிணி. கொஞ்சம் தள்ளி வந்ததும், சரி உங்க பாஸ் பணத்தை ரெடி பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ரெடி ஆயிடும் அப்படின்னு உளறி கொட்டுறாரு மொட்டை பாஸ் சந்தோஷ். என்னது அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்க, இல்ல இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நான் போய் மனோஜ் கிட்ட அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கணும், அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவரு உளறி முடிக்க, சீக்கிரம் அவரை ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்னு முகத்தை சுறுசுறுன்னு காட்டிட்டு ரோஹிணி அங்க இருந்து கிளம்பிட, அப்படின்னு இவரு தலையை ஆட்டிட்டு இருக்காரு. இவரு எதிர்பார்த்து வந்தது அந்த 4 பேர் தான். இது அடிஷ்னல் அதிர்ச்சி அவருக்கு. ஓ அப்பா அப்படின்னு குலை நடுங்க அப்படியே மாடிக்கு வர்றாரு. அவரு தப்பிச்சேன் பொழிச்சேன்னு மாப்பிள்ளை ரூமுக்கு ஓட பார்க்க கேட்டரிங் ஏரியால நிக்கிற முத்து இவரை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. தப்பிக்க முடியாதே, வேற வழி அப்படின்னு மெதுவா அவர் இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்க முத்துவை எட்டி பார்த்துட்டு ஏய் இங்க வான்னு கூப்பிடுறாரு. இவரும் ஒரு ஆர்டிபிஷியல் லாஃபிங்க உதத்துல ஒட்ட வச்சுக்கிட்டு வர்றாரு. முத்து அவரை தலையில இருந்து கால் வரைக்கும் பாக்குறாரு. என்ன பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில இருக்காரு இவரும். அப்போ ரவியும் அங்க வர, சரி என்ன கெட்டப்பு, நீ என்ன இங்க அப்படிங்கிறாரு முத்து. குடும்பமே இங்கேதான் இருக்கீங்களா அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ரவி கேக்குறாரு. அது கல்யாண மாப்பிள்ள என்னோட ஃப்ரெண்டு தான் அதான் அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். ஓ இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு முத்து சொல்ல இவரு பயத்தோட என்ன புரியுதுன்னு கேக்குறாரு. டேய் ரவி, அன்னைக்கு வீட்டுல அம்மா கிட்ட மனோஜ் சொன்னான்ல அவனுக்கு ஒரு வரன் வந்திருக்குது, அதான் ஒரு படத்துல ஸ்ரீதேவி இருக்கும்லடா அந்த மாதிரின்னு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா அம்மா தான் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரவியும் கரெக்டா சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு தான் இப்ப கல்யாணம் கரெக்டாங்கிறாரு முத்து. முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சில்ல
சடை போட்டு பூவை வச்சு விட உன்னாலதான் ஏன் முடியுன்ற மாதிரி மொட்டை பாஸ் சந்தோஷ் பார்த்துக்கிட்டு கரெக்டு தான்ப்பா கரெக்டு தான்னு தலையை ஆட்டி வைக்கிறாரு. ஆனா மாப்பிள்ளை வேற அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, ஓஹோ மனோஜ் வேணான்னதுமே வேற மாப்பிள்ளை பார்த்துட்ட அப்படிங்கிறாரு முத்து. ஆமாமா என் ஃப்ரெண்டு தான், நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு பரவாயில்லையா உனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களே அப்படிங்கிறாரு முத்து. ஆமாம்மா நீங்களாம் இங்க என்ன பண்றீங்கன்னு அவர் கேட்க, மீனா தான் ஏன் டெக்கரேஷனே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்பவே மீனா வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஸ்ருதியும் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் நானும் தான் கேட்டரிங்கிறாரு ரவி. ஓ ஓகே ஓகே அப்படின்னு தப்பிச்சோம் பொழிச்சோன்னு அவரு அங்கிருந்து போக, ஓகே வாங்க கீழே கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாமான்னு மீனா கேக்குறாங்க. போலான்னு முத்து நடக்கிறாரு. கூடவே ரவியும் ஸ்ருதியும் அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. மொட்டை பாஸ் அவங்க 4 பேரும் போறாங்களான்னு எட்டி பாக்குறாரு. அவங்க படியிறங்கி கீழே போனதும் குடுன்னு ரூம்குள்ள கதவு தள்ளிட்டு ஓடி வர்றவரு, போச்சு போச்சு இந்த கல்யாணமே நடக்காது போச்சு அப்படிங்கிறாரு. மிஸ்டர் சந்தோஷ் எப்பவுமே இப்படி நெகட்டிவா பேசி பழகக்கூடாது அப்படிங்கிற சக்திவேல், பப்பரப்பா மனோஜ் உங்களோட இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே அவர் தோல்ல வந்து கைய வைக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு 9 கிரகங்களும் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுல 4 கிரகம் பாதகமா இருக்குன்றாரு மொட்டை பாஸ். மனோஜ் பதறி அடிச்சு என்னையா சொல்றேன்னு கீழே வர்றாரு. நல்லா சிக்கிட்டையா நீ, மொத்தமும் மீனாவும் டெக்கரேஷனுக்கு வந்திருக்காங்க, ரவியும் ஸ்ருதியும் கேட்டரிங்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, பேய பார்த்த மாதிரி பாவமா முழிச்சிட்டு நிக்கிறாரு அவரு. உடனே ஜீவா, பாத்தீங்களா பாஸ் உங்க கல்யாணம் தனியா நடக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, இப்ப உங்க ஃபேமிலியே வந்திருக்காங்க பாஸ் அப்படின்னு நேரங்காலம் தெரியாம சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் பயங்கர பயமும் கடுப்புமா, நீ வேற மாட்டின அந்த முத்து என்ன வச்சு செஞ்சிடுவான் அப்படின்னு பயத்தோட யோசிச்சுட்டு இருக்க, இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறாரு சந்தோஷ். மனோஜ் அப்படியே திகிலோட திரும்ப, பொண்ணுக்கு மேக்கப் போட வந்தது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு மனோஜ கொஞ்சம் பதற விட்டுட்டு ரோஹிணிங்கிறாரு அவரு. அவ்வளவுதான் எல்லாம் மொத்தமா முடிஞ்சது, கல்யாணமாவது கத்திரிக்காயாவது ஏன் கதை முடிஞ்சதுன்னு டொப்புன்னு உட்கார்ந்துடுறாரு மனோஜ். இப்ப அவர் பேய பார்த்த மாதிரிலாம் முழிக்கல, பேய் மாதிரியே முழிக்கிறாரு. ரோஹிணி கிளம்பி போயிட்டாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன் 2 தம்பிங்களும் அவங்க பொண்டாட்டிங்களும் இங்கே தான் இருக்காங்க, உன்னை கீழே வேற கூப்பிடுறாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அவருக்குள்ள பயம் மியூசிக் ஓடுது. சார் அப்படின்னு மனோஜ் எட்டி பார்த்து மெதுவா பயத்தோட கூப்பிட, அவரே அங்க அல்லு விட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன சார் இது, எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு குரல் நடுங்க கேட்க, அவர் எழுந்து வந்து, பப்பரப்பா மனோஜ் கவலையே படாதீங்க, எத்தனை பேர் வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு அவர் கையில அவரே சத்தியம் பண்ணிக்கிறாரு, உங்க கட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனோஜ் கிட்ட குனிய, முத்துவுக்கு தெரிஞ்சா கட்டையாலேயே அடிப்பானேங்கிறாரு சந்தோஷ். அப்படின்னு ஒரு உருமலோட அவர் முகத்துக்கிட்ட முகத்தை வச்சு, தெரிஞ்சாதானே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, நிலைமையோட தீவிரம் தெரிஞ்சு பயத்துல எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க ஜீவா. அவன் மனோஜால எழுந்து நிக்கவே முடியல. அவரு சக்திவேல் கைய பிடிச்சுக்கிட்டு நல்ல எழுந்து நிக்கிறாரு. கீழே போனா தெரிஞ்சிருமே, முத்து என்ன இங்கேயே போட்டு பொழந்துருவான், இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா நான் இப்படியே தப்பிச்சு அப்படின்னு அவர் மறுபடியும் ஜன்னல் கிட்ட ஓட, மொட்டை பாஸ் சக்திவேல் 2 பேரும் ஏன்னு கத்திக்கிட்டே அவரை பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சி தன்னோட முன்னாடி நிறுத்தி, பயப்படாதீங்க ஏதாவது யோசிப்போங்கிறாரு சக்திவேல். மனோஜால பயத்துல நிக்கவே முடியல, அப்படியே பட்டுன்னு உட்கார்ந்துடுறாரு. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் ஐயோன்னு எழுந்து பயந்துடுச்சு அவங்க 2 பேர் பின்னாடியும் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அப்போ தேவிகா தான், மாப்பிள்ள கதவை திறங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க. ஜீவா கிட்ட அவங்க ஜாட காட்ட ஜீவா போய் திறந்து விடுறாங்க. அதுக்குள்ள தேவிகா கதவை திறங்க மாப்பிள்ளன்னு இன்னொரு தடவை கூப்பிட்டுடுறாங்க. மாப்பிள்ள அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்க, இவங்க கதவை திறந்து விட, மாப்பிள்ள கீழே வாங்க எல்லாம் ரெடின்னு கூப்பிட, மனோஜ் பேய பார்த்த மாதிரி பயத்தோட அவங்க பின்னாடியே தான் நிக்கிறாரு. என்ன அங்க போய் நிக்கிறாருன்னு தேவிகா குழப்பத்தோட பார்க்க, மனோஜும் சக்திவேலும் மொட்டை பாசும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம்னு முன்னாடி வர்றாரு சக்திவேல். சொல்லுங்க அப்படின்னு தேவிகா அவரே பார்க்க, இவருக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு கேட்கிறாரு அவரு. நடக்கணும், அதுக்கு தானே எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தேவிகா கொஞ்சம் அதிர்ச்சியா சொல்ல, ஆனா சில பேர் இங்க இருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்றாரு அவரு. என்ன சொல்றீங்கன்னு தேவிகா அதிர்ச்சியோட கேக்குறாங்க. டெக்கரேஷன் பண்றதுக்கு முத்து மீனான்னு 2 பேர் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, ஆமா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணிட்டு இருக்க,
அவங்க தான் பாஸோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் அப்படின்னு ஜீவா சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க தேவிகா. அது மட்டும் இல்ல, கேட்டரிங் பண்ண வந்திருக்கிறது இவரோட இன்னொரு தம்பியும் அவர் ஒய்ஃபும் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, இவங்க பயங்கர அதிர்ச்சியோட மனோஜை பாக்குறாங்க. ஆண்டி, என் அப்பா அம்மாவை தவிர வீட்டுல இருக்க எல்லாருமே இங்கேதான் இருக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் ரொம்ப பயத்தோட சொல்ல, இவங்களும் ஒரு மாதிரி திகில் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க. நீங்க பயப்படாதீங்க, கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, சிறு தடங்கள் அவ்வளவுதாங்கிறாரு சக்திவேல். இவர் தம்பிங்க இங்க இருந்தா டைவர்ஸ் வாங்காம இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால அவங்கள இங்க இருந்து எப்படியாவது அனுப்ப பாருங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவிகா அவங்களையே பாக்குறாங்க. ஆமா ஆண்டி, அப்பதான் இந்த கல்யாணம் ஒழுங்கா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, தேவிகா கொஞ்ச நேரம் அவங்களையே பார்த்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திரும்பி போறாங்க. 3 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்க, சார் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே பயத்தோட சக்திவேல் தோல்ல கைய வச்சுட்டு கேட்குறாரு. அவரு அதுக்கெல்லாம் கவலையே படாம புன்னகையோட மனோஜ் பக்கமா திரும்பி, உங்க டைம் பீக்ல இருக்கு, அதனாலதான் அவங்க இன்னும் உங்களை பார்க்கல, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொன்னாலும் மனோஜுக்கு பயமா தான் இருக்கு. தேவிகா மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. ஐயோ என்ன சொல்றது, எப்படியாவது அவங்களை இங்க இருந்து அனுப்பணுமே அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு வர, இங்கே 4 பேரும் தான் ரொம்ப சந்தோஷமா நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. தேவிகா அங்க இருந்தே பாக்குறாங்க. கல்யாண வீட்டுல முதல் ஆளா இவங்க தான் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே அங்க வர்றவங்க நேரா மணமேடை கிட்ட வர்றாங்க. ஐயர்கிட்ட வந்து குருக்கள்னு கூப்பிட அவர் திரும்பி பாக்குறாரு. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றாங்க தேவிகா. நாழி ஆயிட்டு இருக்கேம்மா அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல மாப்பிள்ளையோட நெருங்கின சொந்தம் வந்துகிட்டு இருக்காங்க, ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு அதுதான்றாங்க தேவிகா. நல்ல நேரம் வெயிட் பண்ணாதே, கல்யாணத்தை முடிச்சிடலாம், அவங்க வந்ததும் ஆசீர்வாதம் பண்ணட்டும்ங்கிறாரு ஐயர். இல்ல டைம் இருக்கு, அவங்க வந்துடட்டும், அது வரைக்கும் வேற ஏதாவது மந்திரம் சொல்லி கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு தேவிகா சொல்லிட்டு போக, அப்படின்னு பார்த்துக்கிட்டே நல்ல நேரம் அவங்களுக்காக காத்திருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் அந்த பக்கமா திரும்புறாரு குருக்கள். தேவிகா மெல்ல இவங்க 4 பேர்கிட்டையும் வர, ரவியும் முத்துவும் செம்ம ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. மீனா அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க 4 பேருமே. டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம்ங்கிறாங்க மீனா. கல்யாணம் தான் கொஞ்சம் லேட் ஆகும், மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க வர்றாங்க, எப்படியும் 1-2 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு தேவிகா சொல்ல, மீனா முத்து 2 பேரோட முகமும் மாறிடுது. அதே மாதிரியே ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நீங்கெல்லாம் இருந்து பாத்துட்டு போறீங்களா அப்படின்னு தேவிகா கேட்க, பரவாயில்லங்க மேடம், அவ்வளவு நேரம் ஆகும்ல, எனக்கு பூவெல்லாம் கொடுக்க போகணும் அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாங்க மேடம், சவாரி வேற போகணும்லங்கிறாரு முத்து. அவங்க ஸ்ருதி பக்கம் திரும்ப, ஐயோ மேம் அவ்வளவு நேரம் ஆகும்னா எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற போகணும் அப்படின்றாங்க. உடனே ரவியும் ஆமாங்க மேம்ங்கிறாரு. ஓ அப்படியா, அப்ப நீங்க கிளம்புறதுன்னா பாருங்க, சர்வ் பண்றதுக்கு மட்டும் ஆள் இருந்தா போதும் அப்படின்றாங்க தேவிகா. அதெல்லாம் இருப்பாங்க, நான் சொல்லிட்டேங்கிறாரு ரவி. சரின்னு தேவிகா தலையாட்ட, அப்ப நாங்க வரோங்க மேம்ங்கிறாரு ரவி. சரிங்க மேம் நாங்க போயிட்டு வரோங்க மேம் அப்படின்றாங்க ஸ்ருதியும். சரின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் அவங்கள்ட்ட இன்னொரு தடவை சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. சரிங்க மேடம் நாங்க போயிட்டு வரோம்னு முத்துவும் சொல்ல, நீங்க எல்லாம் இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை, ஆனா என்ன பண்றது உங்களுக்கும் வேலை இருக்கேன்னு தேவிகா பாலிஷா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. பரவாயில்லங்க மேடம், இன்னொரு நாள் நாங்க வந்து பாத்துக்கிறோங்க மேடம், நாங்க இப்ப கிளம்புறோம் அப்படின்னு முத்து சொல்ல, சரி போயிட்டு வாங்கன்னு திரும்புறாங்க தேவிகா. மீனாவும் லைட்டான ஸ்மைலோட திரும்ப, முத்து அங்க பாத்துட்டு இருக்காரு. மாடிப்படியில இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று மொட்டை பாஸ் பாத்துட்டு இருக்காரு. 4 பேரும் கிளம்புனதும் அப்பாடான திருப்தியா தலையாட்டுறாரு. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுட்டு நிம்மதியா ரூமுக்கு வர்றவரு, ப்ரோ அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, இப்ப நீ வரலாங்கிறாரு மொட்டை பாஸ். சொன்னேன் பாத்தீங்கல்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நீங்க டாப்ல போக போறீங்க அப்படிங்கிற சக்திவேல் மாலை எடுங்கன்றாரு கம்பீரமா. மனோஜுக்கு இன்னும் பயம் தெளியவே இல்லை. முத்து வேகமா வாசலுக்கு வர மீனாவும் பின்னாடியே வர்றாங்க. வர்ற முத்து கேட்டுக்கிட்ட வந்து டக்குன்னு அப்படியே நிக்கிறாரு. ஐயர் மந்திரத்தை ஆரம்பிக்க கனகாவை ரூம்ல இருந்து கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அவங்கள ஐயர்கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்த, என்ன முறைய மாத்துறீங்க, முதல்ல மாப்பிள்ளை தானே வரணும், பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு ஐயர் கேக்குறாரு. மாப்பிள்ளை இப்ப வருவாரு, நீங்க மந்திரத்தை சொல்லுங்கன்றாங்க தேவிகா. அவர் ஆதி மூலமே போற்றுவோம் ஆனந்த ரூபனே போற்றுவோம்னு ஆரம்பிக்கிறாரு. கேட்டுக்கிட்டே நிக்கிற முத்து, உன்னோட பர்ஸ் எங்கன்னு கேட்க,
ஐயோ அதை மேலே வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்றாங்க மீனா. மீனா திரும்ப போக, சரி நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு முத்து உள்ளர மந்திரங்கள் போயிட்டு இருக்கு. மனோஜுக்கு மாலை போட்டு பின்னாடி சக்திவேல், அதுக்கு பின்னாடி மொட்டை பாஸ், அதுக்கு பின்னாடி ஜீவான்னு மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணி கழுத்துல மாலை போட்டு வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போற பலியாடு மாதிரியே வந்துட்டு இருக்காரு மனோஜ். வர்ற முத்து அவரோட செருப்பை குனிஞ்சு கழட்டிட்டு இருக்காரு. இவரு படியேறிங்க வந்துட்டு இருக்க தேவிகாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்த மனோஜ் அங்க செருப்பு கழட்டிட்டு இருக்க முத்துவ பாத்துடுறாரு. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அப்படியே சக்திவேலை இழுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க கனகாவோட ரூம்குள்ள பாஞ்சிடுறாரு மனோஜ். மனோஜ் இழுத்த இழுப்புல உள்ளர வந்து சுருண்டு செவுத்த இடிச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல். ஐயோ அப்படின்னு நடுங்கிட்டே கதவை லாக் பண்ணிட்டு நிக்க முடியாம அது மேலேயே சாஞ்சிட்டு இருக்காரு மனோஜ். என்னாச்சு அப்படின்னு சக்திவேல் தடுமாறி நின்னவரு சுதாரிச்சுட்டு வந்து கேக்குறாரு. இருங்க, அங்க என் தம்பி வர்றான், என் தம்பி அப்படின்னு அவரு உளறிக்கிட்டு இருக்க. தம்பியா அப்படின்னு சக்திவேலும் அதிர்ச்சியா கேக்குறாரு. உளற வர்ற முத்துவை பார்த்துட்டு தேவிகா அங்க வர்றாங்க. என்னப்பா வேணும் அப்படின்னு முத்துக்கிட்ட அவங்க வந்து கேட்க, மேடம் மீனாவோட பர்ஸ் மேல டைனிங்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, தேவி இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுங்க என்ன. அந்த பொண்ணு ஓடி வந்து நிக்க, இவங்க ஒய்ஃபோட பர்ஸ் மேல இருக்கான், போய் எடுத்துட்டு வந்துருங்க சீக்கிரம் போன்றாங்க அவங்க. சரிங்கம்மா அந்த பொண்ணு மேல ஓடுறாங்க. உள்ளர மனோஜ் மெதுவா கதவு கிட்ட வந்து காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னங்க மேடம், கல்யாணத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க அப்படின்னு முத்து கேட்க, அது நலங்கெல்லாம் வைக்கணும் இல்லப்பா அதான்றாங்க அவங்க. ஓ சரிங்கிறாரு முத்து. இப்போ தேவிகாவுக்கும் கொஞ்சம் டென்ஷன் தொத்திக்குது. சும்மா நிக்கிற முத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அடுத்து கனகாவை பாக்குறாரு. அந்த பொண்ணு மாலையோட நுனிய பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மெய்டு, அம்மா இந்தாங்கம்மான்னு பர்ஸை கொண்டு வந்து நீட்ட அதை தேவிகாவே வாங்கி இந்தாப்பா அப்படின்னு கொடுக்க, சரிங்க மேடம் வரேங்க அப்படின்னு முத்து கிளம்புறாரு. அவரு வெளியே போய் செருப்பு போட்டுட்டு கிளம்புறாரு. தேவிகாவும் ஒரே டென்ஷனா பார்க்க மொட்டை பாசம் டென்ஷனோட வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. வெளியே வந்த முத்து அவரோட பக்கல் செருப்பை போட்டுக்கிட்டு கிளம்பி வா போலான்னு மீனாவை கூப்பிட, ரெண்டு பேரும் கேட்டை தாண்டிடுறாங்க. அவங்க டோட்டலா வெளியே போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் உள்ளறையே வர்றாரு மொட்டை பாஸ். வர்றவரு நேரா மனோஜ் இருக்க ரூம் கதவை தள்ள, ஐயோ நான் இல்ல அப்படின்னு மனோஜ் அலறிக்கிட்டே போய் சக்திவேல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. யோ அவன் போயிட்டான்யா, வாயா அப்படின்னு கூப்பிட, போயிட்டான்ல வரலாம்ல அப்படின்னு கேட்க, போ அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். அவரு பயந்துகிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. வாங்க மாப்பிள்ளன்றாங்க தேவிகா. உட்காருங்க அப்படின்னு சொல்ல அவரும் உட்கார போறாரு. அது வரலாம் அங்க இங்கன்னு விளையாடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கனகா, அம்மா ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அவங்க அம்மா தலையாட்ட ஐயரோட தோலை சுரண்டி என் ஹஸ்பண்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க கனகா. மனோஜ் பயத்துல நடுங்கிட்டு இருக்க, அப்படின்னு அவரோட மாலையும் கையில எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கனகா அப்படிலாம் பண்ணக்கூடாது, விடு கீழே விடு, மாலையை விடுன்றாங்க அவங்க. கனகா மாலையை கீழே விட்டுட்டு மனோஜோட தோல்ல கைய வச்சு அவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நாம உங்க கடையில ஃப்ரிட்ஜ் பார்க்க போலாமான்னு கேக்குறாங்க அவங்க. அவரு ஏற்கனவே திகிலடிச்சு போய் கிடக்குறாரு. அப்படியே பயத்தோட அவங்க அம்மாவை பார்க்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு போலாமான்றாங்க அவங்க அம்மா. சரி ஓகே அப்படிங்கிற கனகா, ஹஸ்பண்ட் அப்புறமா போலாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு அவரு ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்து இருக்க. கல்யாணம் முடிச்சது நாம விளையாடலாம், என்கிட்ட டெடி பியர் பொம்மைலாம் இருக்கு அப்படின்னு கனகா சொல்ல, விளையாடலாம் அப்படின்றாரு மனோஜ். குருக்களே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு தேவிகா சொல்ல, அம்மா யாரோ வரணும்னு சொன்னீங்களே அப்படின்னு அவரு மறக்காம கேக்குறாரு. அவங்க வர லேட் ஆகும், நாம சீக்கிரமா ஆரம்பிச்சிடலான்றாங்க தேவிகா. சரிம்மா நல்லதா போச்சுங்கிறாரு அவரு இப்போ தேங்காய் மேல சுத்தி இருக்க திருமங்கல்யத்துக்கும் அதோ சரடுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா அது வேணுமா அப்படிங்கிறாங்க கனகா. எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு தேவிகா கையில அந்த தட்டை எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து கனகா அங்க இருக்க பூஜை பொருளை தொடக்கூடாதுமா அப்படிங்கிறாரு ஐயர். சக்திவேல் பின்னாடி நின்னவரு அப்படியே முட்டி போடுறாரு மனோஜ் கிட்ட. மனோஜ் என்ன அப்படின்னு அவர் கேட்க, ரோஹிணிக்கு நான் துரோகம் பண்ற மாதிரியே இருக்கு, அவ ஞாபகமாவே இருக்குன்றாரு மனோஜ். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, இந்த கல்யாணம் முடிஞ்சா நீங்க கோடீஸ்வரன், அது ஞாபகம் இருக்கட்டும்ங்கிறாரு சக்திவேல். நானும் அந்த ஒரே நினைப்புலதான் இருக்கேன் அப்படின்னு மனோஜ் பார்க்க, ஓகே அப்படின்னு எழுந்து நின்னுக்கிறாரு அவரு எழுந்திருக்க கரெக்டா அவர்கிட்ட திருமாங்கல்ய தட்டு வர,
ம் அப்படின்னு கொஞ்சம் அட்சதையை எடுத்துக்கிறாரு. கனகா ஏதோ குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பப்பா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பூவை எடுத்து காமிக்க சரி சரி வச்சுக்கோன்றாங்க. அவங்க திருமங்கல்ய தட்டு ஐயர் கைக்கு வருது. கொடுங்கன்றவரு அட்சதை எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா, தாங்க எடுத்துக்கங்கன்னு அவரோட ரைட் சைட்ல இருக்கவங்களுக்கு காமிக்கிறாரு. அங்க ஜென்ஸ் நிக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க. அவரு திருமங்கல்யத்தை மறுபடியும் வாங்கி வச்சுட்டு அவரு அதுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க, கனகா இன்னொரு பக்கம் கையில கொஞ்சம் பூ அள்ளி வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணாதம்மான்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யோகலட்சுமியே போற்றி போற்றின்னு அவரு திருமங்கல்யத்தை கையில எடுக்கிறாரு. இங்க ஒருத்தர் வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருக்க, சுத்தி கொஞ்சம் பேர் நின்னுட்டு இருக்காங்க. அப்பல மாங்கல்யத்தை வாங்கிக்கோங்கன்னு ஐயர் நீட்ட மனோஜ் அதை வாங்கிக்கிறாரு. கனகா அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்கள பார்க்க, அங்க பாருன்னு அவங்க அம்மா ஜாட காட்டுறாங்க. மனோஜ் வாங்கின திருமங்கல்ய சரடை 2 பக்கம் விரிச்சு வச்சுட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரோட முகத்திலையும் மனசுலயும் நிறைய மாறுதல்கள் நடந்துட்டு இருக்கு. ஐயர் விஸ்வலட்சுமியே போற்றிவோம், வித்யா லட்சுமியே போற்றிவோம் அப்படின்னு சொல்ல சொல்ல இவரோட முகம் மொத்தமா மாறிக்கிட்டு இருக்கு. அவர் கொடுக்கற ரியாக்ஷனை பார்த்தா திடீர்னு காஞ்சனா பையா மாறிடுவாரு போல இருக்கு. அவரு கண்கள்லயும் மனசுலயும் ரோஹிணி கழுத்துல தாலி கட்டினதுதான் வந்து நிக்குது. அவரு இந்த உலகத்தையே மறந்து ஏதோ ஒரு நினைப்புல உட்கார்ந்துருக்க, மாப்பிள மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறாங்க தேவிகா. அப்படின்னு அவரு திடுக்குன்னு பார்க்க தாலிய கட்டுங்கன்றாங்க அவங்க. மனோஜ் பயங்கரமா தயங்கிட்டே இருக்க, கட்டுப்பா கட்டுங்கிறாரு சக்திவேல். கனகா இதோ பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கனகா அவங்க கழுத்தை நீட்ட மனோஜ் அவங்க கழுத்துல தாலிய கட்டிடுறாரு. எல்லாரும் அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அட்சதையை போட்ட கையோட, கடவுளே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு கடவுளுக்கு கை கூப்பி நன்றி சொல்லிட்டு இருக்காங்க தேவிகா. கனகா ஜாலியா ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்க, கனகா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்னு அவங்க அம்மா வாழ்த்த மனோஜ் முகம் இருண்டு போய் கிடக்கு. கனகா அவங்க கழுத்துல இருக்க தாலி கடியிற எடுத்து பார்த்துட்டு, நான் உனக்கு கட்ட வேணாமான்னு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு நடுங்குறாரு மனோஜ். என்னையா இது, இவன் வாழ்க்கை அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, இருந்தாலும் என்னமோ ஆரம்பிக்குதுன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஜீவாவும் மொட்டபாசும் ஒருத்தர் பயத்தோட பாத்துக்கிறாங்க. மனோஜ் அப்படியே பயத்தோட கனகாவை பார்த்துட்டு தேவிகாவை பார்க்க, என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப நாள் கனவு இப்பதான் சந்தோஷமா இருக்குன்றாங்க தேவிகா. நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ளன்னு நெகிழ்ந்து போய் சொல்றாங்க அவங்க. மனோஜுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, லைட்டா கையெடுத்து மட்டும் கும்பிடுறாரு. அம்மா அப்படின்னு சக்திவேல் கூப்பிட எல்லாரும் அவரை பாக்குறாங்க. இனிமே அவங்க நல்லாதாம்மா இருக்க போறாங்க அப்படின்றாரு அவரு. தேவிகா லைட்டா தலையாட்டிட்டு, கல்யாணம் முடிஞ்சதும் கோவிலுக்கு போறதா வேண்டிக்கிட்டேன், கையோட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தேவிகா சொல்ல, அதுக்கு என்ன தாராளமா போலான்னு சக்திவேல் சொல்ல, மனோஜ் அப்படியே திடுக்குன்னு அதிர்ந்து போய் அவரை பாக்குறாரு. அநேகமா விஜயா போன கோவிலுக்கு தான் இவங்க கூட்டிட்டு போறாங்களா இருக்கும். சக்திவேல் குனிஞ்சு மனோஜுக்கு கைய கொடுத்து, பப்பரப்பா மனோஜ் வாழ்த்துக்கள்ங்கிறாரு. வாழ்த்துக்கள் மாப்ள அப்படின்னு மொட்டபாசம் கைய கொடுக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ் அப்படின்னு ஜீவாவும் ஷேக்கேன் கொடுக்க, இன்னொரு பக்கம் தேவிகா அவங்க மகளை தங்கம்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஓகேன்னு இருக்காங்க. நிறைய பேர் சந்தோஷமா இருக்க, கொஞ்சம் பேர் திகிலோட இருக்காங்க. பர்டிகுலரா மனோஜ், மொட்டபாஸ், ஜீவா தான். மாப்பிள குங்குமத்தை வச்சு விடுங்கன்னு ஐயர் நீட்ட மனோஜ் குங்குமத்தை எடுக்கிறாரு. சாஞ்சிக்கோமா அப்படின்னு அவங்க அம்மா மெதுவா மனோஜ் பக்கம் அவங்கள தள்ளிவிட, சாஞ்ச கனகா டக்குன்னு திரும்பி ஏய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனோஜ் மடியில படுத்துடுறாங்க. ஏய் கனகா இருமா, இப்படி வா, இந்த பக்கம் வா, உட்காரு அப்படின்னு அவங்க அம்மா மெல்ல தூக்கி விடுறாங்க. நீயும் உட்காருமான்னு அவங்க அம்மாவை கூப்பிட மகளை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க அவங்க. ஜீவா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல அவங்க நெத்தி சுட்டிய மேல தூக்குறாங்க. கனகா ஜாலியா மனோஜோட தோல்ல சாஞ்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நெத்தியில ஒரு பொட்டு வச்சு விடுறதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்கே அப்படின்னு பயத்தோட வச்சு விடுறாரு அவரு. அமைதியா இருக்கணும் சரியா என் செல்லோன்றாங்க அவங்க அம்மா. மனோஜ் முகத்துல உயிரே இல்லாம பயத்துல இருண்டு போய் கிடக்குறாரு. கோவில்ல விஜயாவும் பார்வதியும் பிரகாரத்துல சுத்தி வர்றாங்க. பார்வதி, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, மனோஜ் வந்திருந்தான்னா இன்னும் திருப்தியா இருந்திருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதுதான் அவனுக்காக நீ வேண்டிக்கிட்டல அப்படிங்கிறாங்க பார்வதி. எப்படியாவது அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் விஜயா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா உனக்கு அப்படின்னு பார்வதி கேட்க, அதிர்ந்து போய் திரும்புற விஜயா, ஏன் அப்படி கேக்குறேன்றாங்க. அவனுக்கு இன்னும் டைவர்ஸே ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சா நீ தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்வதி வெடுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க, ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே விஜயா அங்கேயே நிக்கிறாங்க. மனோஜ் கோவில்ல படியேறிக்கிட்டு இருக்க, டக்குன்னு கனகா அவரோட கைய பிடிச்சி, ஏய் ஹஸ்பண்ட் எங்க போறேன்னு கேக்குறாங்க. நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேங்கிறாரு அவரு.
அவங்களுக்கு பின்னாடி கனகாவோட அம்மாவும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. அவங்க சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப பின்னாடி சக்திவேலும் மொட்டை பாசம் நிக்கிறாங்க. இதுதான் நீங்க சொன்ன கோவிலான்னு தேவிகா கேட்க, ஆமாங்கம்மா, இதுதான் நான் சொன்னது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்து வேண்டிக்கிட்டா பொண்ணு மாப்பிள்ளை வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும், உங்க பொண்ணுக்கு சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல தேவிகாவுக்கு அந்த ஒரு வார்த்தையே போதுமா இருக்கு. அவங்க சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க மனோஜ் அப்படியே நொந்து பட்டமரம் மாதிரி நின்றுட்டு இருக்க கனகா கொஞ்சம் இப்படி எப்படி பாக்குறாங்க. அடுத்து டக்குன்னு ஒரு பக்கம் திரும்பி பார்த்து ஐ பூவு அப்படின்னு குனிஞ்சு அதை அள்ளி விளையாட போறாங்க. அங்க இருக்க பூவை கையில அள்ளிக்கிட்டு வந்து ஹை எவ்வளவு பூவு அப்படின்னு கையில எடுத்து எடுத்து விளையாடிட்டு இருக்க தேவிகா இதை பார்த்துட்டு, ஏய் பூவெல்லாம் எடுக்க கூடாது, இங்க குடுமான்னு கேக்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கனகா சொல்ல, மாப்பிள்ள நீங்க உள்ள போங்க, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன்னு தேவிகா அந்த பக்கம் போறாங்க. அப்படின்னு அவரு பலியாடு மாதிரியே தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க கனகா அந்த பூவை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. சந்தோஷ் ப்ரோ இவங்கள உள்ளர கூட்டிட்டு வாங்க, வாங்க சக்திவேல் சார் அப்படின்னு மனோஜ் உள்ளர போறாரு. நான் தான் பாடி கார்டா கடவுளே அப்படின்னு அவரு நின்று புலம்பிக்கிட்டு இருக்க விஜயா வெளியே வந்து சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு பார்வதி அப்படின்னு அவங்க கிட்ட வர்றாங்க. அப்படின்னு பார்வதி விஜயா பக்கம் திரும்ப, சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிரும், மனோஜ் 5 லட்சத்தையும் ரெடி பண்ணிடுவான், இந்த கோவிலுக்கு வந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னு விஜயா கேட்க, என்ன அர்த்தம்னு திருப்பி கேக்குறாங்க பார்வதி. சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிரும்னு அர்த்தம் அப்படின்னு விஜயா பெரிய கண்டுபிடிப்பா சொல்றாங்க. அது சரி, கடவுள் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்குமா அப்படின்னு பார்வதி கேட்க, அதெல்லாம் நடக்கும் பார்வதி, உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணா இருந்தா மனோஜுக்கு பாரு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு நல்ல பொண்ணா இல்ல பணக்கார பொண்ணான்னு கேக்குறாங்க. ரெண்டும் தான் அப்படின்னு ஜாலியா சொல்லிட்டு விஜயா நடக்க ஆரம்பிக்க, இவ எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி. அவங்க அந்த பக்கம் போக இந்த பக்கம் மனோஜும் சக்திவேலும் வர்றாங்க. சார் நீங்க சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் இல்லைன்னு மனோஜ் கேக்குறாரு. என்னங்க இப்படி கேக்குறீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு 1 மணி நேரம் ஆகுது, அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, இப்ப அவங்க கோடிக்கணக்கான சொத்துக்கு நீங்க தான் அதிபதி அப்படின்னு சக்திவேல் சொல்ல மனோஜுக்கு மற்ற கவலையெல்லாம் பறந்துடுது. இப்ப கோடிக்கணக்கான மட்டும்தான் அவர் மைண்டுக்குள்ள வர முகத்துல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு வருது. நாளைய ப்ரோமோவில் விஜயா கிட்ட மாட்டிக்கிறாரு மனோஜ். கோவில் பிரகாரத்துல மனோஜை பாக்குற விஜயா மனோஜ் கிட்ட வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, அவரு பயங்கர அதிர்ச்சியோட திரும்பி பார்த்து, என்ன என்ன கேட்டீங்கன்றாரு. உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன்னு அப்படின்னு விஜயா கேட்க, முடிஞ்சதுமாங்கிறாரு அவரு. முடிஞ்சது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரத்துல இருந்து தேவிகா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனோஜ் அப்படியே திகிலோட அவங்கள பார்க்க, இவர் ஏன் இப்படி பயந்து போய் பார்க்கறாருன்னு தேவிகா பார்க்க, கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த விஜயா அப்படியே முன்னாடி வந்து தேவிகாவை பார்க்கறாங்க. இவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்க, நாளைக்கு தான் நாமளும் மீதியை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.